இதோ சரவணனே ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வந்துட்டான். பத்மினி அதை வாங்கி சுத்து. கூடேண்டா சில மாதிரி அப்படியே நிக்கிற. இந்தாங்கத்த. நில்லுங்க. பொதுவா ஆரத்தி எடுத்தா 100 200 தட்டுல போடுவாங்க. உங்க லெவலுக்கு நீங்க 1000 ரூபாய் கூட போடலாம். போடுங்க. அப்படியே பாரங்களை தூக்கி தலையில போட்டுருவேன். இப்ப ரொம்ப அது அவசியம். ஆளுங்களும் இவங்களும். டேய் என்னடா மட்டு மரியாதை இல்லாம பேசிட்டு போற? ஏமா நீ ஏமா அவனை திட்டுற? அவனே கொதிச்சு போய் இருக்கான். அவங்கள போட்டு அப்புறமா போலாம். சக்தி சக்தின்னு எவ்வளவு பிரியமா இருந்தான். அந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்காக என்னையே அடிக்க வந்தான். அவ்வளவு பிரியக்காரனுக்கு கோவம் வரத்தான் செய்யும். கோவத்துல 4 வார்த்தை பேசத்தான் செய்வான். ஏன் 4 அடி கூட அடிப்பா. நம்ம வாங்கித்தான் ஆகணும். அவனு போய் சத்தம் படாத அது இதுன்னு மனசு புளிங்கி செத்து போயிடுவான். எப்படி நடக்க வேண்டிய கல்யாணம் இப்படி நடந்துச்சு. பாவம் பூபதி எல்லாம் தலையெழுத்து. லேட்டா இருந்தாலும் அவன் மனசுக்கு பிடிச்சவளை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டான். இப்போ எல்லாம் கந்தோர கோலம் ஆயிடுச்சு. அப்பா பாட்டுக்கு சட்டு புட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு இப்ப நம்ம பூபதி வாழ்க்கை கெட்டு போச்சு. நீயே அலற தமர. சரி, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. எதுக்கு திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க? அடுத்தது நடக்க வேண்டியது பாப்போம். எல்லாம் உள்ள போங்க. இருங்க. அம்மாடி வலது கால் எடுத்து வச்சு உள்ள போமா. வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. என்னங்க மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்களா? அட மருமக தான் வலது கால் எடுத்து வச்சிடணும், மத்தவங்க எல்லாம் இடது கால் எடுத்து வச்சிடணும் சட்டம் இருக்கு என்ன? எல்லாரும் வலது கால் எடுத்து வச்சு உள்ள வரலாம் வாங்க. கலையரசு என்னப்பா என்னாச்சு? செழியா என்னடா? அது வந்து கலையரசு என்னப்பா? கலையரசு என்னப்பா? நான் பாட்டுக்கு கேட்டுட்டே இருக்க, நீ பேசாம வர. என்னாச்சு? என்ன பண்றது? நீ பொட்ட பிள்ளைகளா அசிங்கம் வந்தா இப்படித்தான். அந்த பைய வீட்டுக்கு போனோம். அவங்க அப்பனும் அத்தான் தான் இருந்தாங்க. ஒரே அடித்தடி ரகலையாகி போச்சு. வீட்டுல போய் திருட்டு வெளியே வரோம். நம்ம சக்தியும் அவனும் மாலையும் கழுத்துமா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. என்னப்பா கலை, இதெல்லாம் உண்மையா? நம்ம பொண்ணை இழுத்துட்டு போனவனை அடிச்சு உதச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டுட்டு நம்ம பொண்ணை இழுத்துட்டு வர வேண்டியது தானே? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது? அந்த சக்தி மேலதான் எல்லா தப்புமே இருக்கிற மாதிரி தோணுது. யோசிச்சு பார்த்தா அவங்க மேல எந்த தப்புமே கிடையாது. என்ன சொல்ற? பின்ன என்ன, நம்ம பிள்ளை புத்தி கெட்டு போனதுனால தானே பிள்ளை அசிங்கம் வருது.
நம்ம ஒழுக்கமா வளர்த்திருந்தா இப்படிலாம் வருமா? பொட்ட பிள்ளையே தட்டி தான் வளர்க்கணும். இங்க பாருங்க, விஷயம் என்னன்னு தெரியாம சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. இல்ல செலியா, பிரச்சனை நம்ம கிட்டதான். நம்ம குடும்பம் சென்னையில இருக்கலாம், எந்த ஊர்ல இருந்தா என்ன? பிள்ளைய நம்ம பழக்க வழக்கப்படி தான் வளர்க்கணும். இப்ப யாருக்கு அசிங்கம்? கலையரசுக்கு தான் அசிங்கம். இத பாருங்க, நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல. கலையரசு பிள்ளைங்க கிட்ட கண்டிப்பா தான் நடந்துப்பான். என்னத்த நடந்துகிட்டீங்க? உடைச்சு சொல்லட்டுமா? இந்த விஷயம் ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. பையனோட அம்மா இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. சக்தி கிட்ட அந்த பையனை பத்தி கேட்டுட்டு போயிருக்காங்க. திலகா வரைக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு பிறகு நியாயமா என்ன பண்ணிருந்திருக்கணும்? அந்த கழுதை அடிச்சு பயமுறுத்தி கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்திருக்கணும் இல்லையா? இத்தனை நாள் வளர்ந்தது வேஸ்ட்னு சொல்லி ஒரே அடியா போட்டு தள்ளி இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப புலம்பி என்ன பண்றது? அந்த பொண்ணுக்கு பயன் ஒண்ணு இருந்திருந்தா காலையில கல்யாணத்தை வச்சுட்டு ராத்திரியே ஓடி போயிருப்பாளா? உன் பொண்டாட்டி விஷயத்த மறைச்சிருக்கு. உன் பொண்ணு ஒண்ணு மதிக்காம வீட்டை விட்டு போயிட்டா. இந்த லட்சணத்துல நீ என்னத்த குடும்பத்தை நடத்தினியா? என்னடா பேசுற நீ? என்ன பேசுற நீ? நான் வளர்த்தது சரியில்லையா? என்ன தப்பு சொல்ற நீ? யோ, இங்க நடந்த தப்புக்கு 4 பேருக்கு பங்கு உண்டியா? மண்டபத்துல நம்பட்ட அசிங்க பத்தாதுன்னு இங்க வேற வந்து அசிங்கப்படுத்துறியா? போயா, போ. மனசுல பட்டதுன்னு சொல்றேன். என்ன மனசுல பட்டது வெங்காயத்துல பட்டதுன்னு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? மக பண்ண தப்புக்கு மரியாதை இல்லாம எங்க மேல எரிஞ்சு விடுற? இப்ப என்ன நீ வீட்டுக்குள்ள வந்து பாடம் நடத்த வந்தியா? போயா வெளியா, போயா. நான் ஒரு மனுஷன், உன்னை மதிச்சு உதவி செய்ய வந்த மாதிரி சொல்லணும். மாப்ள, நம்ம பொண்ணு செய்த தப்புக்கு வந்த சொந்தக்காரங்களை அவமானப்படுத்துறீங்க. உனக்கு அவன் என்ன சொந்தக்காரன்? எனக்கு என்ன உதவி பண்ணிட்டான்? போ சொல்லி அவனை. என்ன யாரும் டென்ஷன் பண்ணாதீங்க, போங்க வெளியே போங்க. இல்ல மாப்ள, நான் என்ன சொல்ல வரேன்னா ஒண்ணும் சொல்ல வேண்டாம், போங்க வெளியே. கோமா இருக்கற போங்க, பேசிக்கலாம். நீங்க போங்க, போங்க. உங்க அப்பனுக்கு மட்டும் தான் கோவம் வருமா? ஏன் கோவம் வராதா? இப்ப என்ன சொல்ற நீ? அவமானப்படுத்துறியா? போயா, போ வெளியே. மாப்ள, மாப்ள, உங்களோட மரியாதை போ சொல்லு. யாரும் இருக்க கூடாது. என்னப்பா கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு மரியாதை இல்லையா? போங்க, நான் அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் பேசிக்கலாம். போங்க. இப்படி திரும்புற பக்கம்லாம் என்ன அசிங்கப்படுத்துறாங்களே. சரி விடுப்பா, ஏதோ போதாத நேரம் இப்படி எல்லாம் நடக்குது. ஓ மேல எந்த தப்பு இல்லப்பா. நீ பிள்ளைங்க கிட்ட சரியா தான் நடந்துக்கிட்ட. பொட்ட பிள்ளைங்களை ஆத்தாக்காரி தான் நல்ல முறையில வளர்க்கணும். இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்கா பாரு. அவளை சொல்லணும்ப்பா, அவளை சொல்லணும். சரியா, போய் உங்க ஆத்தால கூட்டிட்டு வா. அப்பா இப்ப வேணாப்பா, இப்ப நீங்க கோமா இருக்கீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அப்புறம் ஏத்து பேசாத, உதச்சிருவேன். போய் கூட்டு வா, போடா. என்ன துர்கா, இப்படி அழுதுட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? தயவு செஞ்சு அமைதியா. எப்படிங்க ஒத்த பிள்ளைய பெத்து பாசமா வளர்த்துட்டு இப்படி நெஞ்சில மிதிச்சிட்டு போற மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கு இப்படி அழுதுட்டு இருந்தா சரியாயிருமா? அடுத்து என்ன நடக்க வேண்டியதுன்னு பாப்போம். இன்னும் என்னங்க நடக்கணும்? இந்த கொடுமையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பேசாம செத்து போயிடலாம். அப்படியெல்லாம் பேசாத. செத்து போயிட்டாலாம் சரியாயிருமா? என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? எவனா வீட்டுக்குள்ள புகுந்து அடிச்சு போட்டுட்டு போறான். இதெல்லாம் தேவையா நமக்கு? இவனை பெத்ததுக்கு அவன் கொடுத்த பரிசை பாத்தீங்களா? என்ன துர்கா நீ மறுபடியும் நடந்ததே பேசி புலம்பிட்டு இருந்த? அப்படி இதை தவிர என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? இத பாரு, நம்ம பையன் பண்ணதுல நாம எவ்வளவு ஃபீல் பண்றோமோ அதே மாதிரி பொண்ணு பெத்தவன், அதுவும் கல்யாணம் பேசி ஊரெல்லாம் கூடி நிக்கிறப்போ பொண்ணு ஓடி போயிட்டா எப்படி இருக்கும்? நீ உன் பையன் மேல இருக்கிற கோபத்துல அழுதுட்டு இருக்க, அவரு தன் பொண்ணு மேல இருக்கிற கோபத்தை நம்ம கிட்ட காமிச்சிட்டு போறாரு. அவ்வளவுதான். அந்த திமிர் படிச்சவளோட சேர்ந்து இவனை இப்படி பண்ணதுனால தானே நம்ம குடும்பம் இப்படி சீரழிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. இப்படி புலம்பிட்டு இருந்தா ஒண்ணும் நடக்க போறதில்ல. வா, போய் அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். என்னது கூட்டிட்டு வரதா? என் புள்ளைய மயக்கி அம்மாதான் எனக்கு எல்லாமே இருந்தவனை பிரிச்சு குடும்ப மானத்தையே வாங்கினவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரதா? என்னங்க பேசுறீங்க? மேலும் மேலும் விரோதத்தை வளர்த்திட்டு போறதுல எந்த பிரயோஜனம் இல்ல. சின்னவங்க தப்பு பண்ணா பெரியவங்க நம்ம தானே மன்னிச்சு ஏத்துக்கணும். ஏங்க, நான் நிம்மதியாவே இருக்க கூடாதுன்னு நீங்களும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்களா?
கல்யாணத்துக்கு முன்னாடி அவ அந்த பேச்சு பேசினா. அவதான் முக்கியம், நாம முக்கியம் இல்லைன்னு இவனும் அவ பின்னாடி போயிட்டான். அவங்கள போய் கூட்டிட்டு வரணும்னு சொல்றீங்களே. நாம இப்படி வீம்பு பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு நம்ம பிள்ளை இல்லைன்னு ஆயிருமில்ல. அப்புறம் என்ன பண்றது? திவா அவனுடைய வாழ்க்கையை அவனே முடிவு பண்ணிட்டான். இனி நம்ம முடிவை திணிக்கிறதுல நியாயமே இல்லை. நமக்கு அவனோட நிம்மதியும் சந்தோஷம் தானே முக்கியம். நாம போய் சமாதானப்படுத்தினா அந்த பொண்ணோட மனசு மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல. நம்மளை ஒதுக்கிட்டாங்களேன்னு அவங்களும் விபரீதமான முடிவுக்கு வந்துடக்கூடாதுல்ல. நடந்தது நடந்து போச்சு. இனிமே நடக்க போறது நல்லா நடக்கணும்னு முதல்ல பெரியவங்க நம்ம நினைப்போம். சரியா? கிளம்பு, நம்ம போய் கூட்டிட்டு வந்துடலாம். நான் வரல, நீங்க வேணும்னா போயிட்டு வாங்க. அது கூட என் புள்ள என் கூட இருக்கணுங்கிறதுனாலதான். அதுக்கு நம்ம போகாமல் இருந்துடலாம். நான் மட்டும் போய் நீ இங்க இருந்தா அவங்க 2 பேருக்கும் வருத்தமும் கோவம் தான் வரும். இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த வருத்தமும் கோவம் அப்படியே இருக்கும். நம்ம 2 பேரும் போறதுதான் சரியாகும். எங்க அவன் அப்ப வீடு தேடி வந்து அவமானப்படுத்திட்டு போனா, இப்போ நாமளா போய் அவன் பொண்ணுகிட்ட அசிங்கப்பட்டு வரணுங்கிறீங்களா? நீ ஏன் எல்லாத்தையுமே நெகட்டிவா எடுத்துக்கிற? அப்படி எதுவுமே நடக்காது. இப்ப இருக்கிற வேதனை போதாதா? அவ ஏதாவது ஏடகுடமா பேசினா என்னால தாங்க முடியாதுங்க. எனக்கு வேண்டாம். நல்லது நடக்கணும் தான் நம்ம போறோம். அந்த பொண்ணு எதுவுமே பேசாது. அப்படி ஏதாவது பேசினாலும் நீ அமைதியா இரு, நான் பேசுறேன். வா, முகத்தை கழுவிட்டு வா. வா துர்கா, நமக்கு நம்ம குழந்தை முக்கியம். வா. தேங்க்யூ. தேங்க்ஸ். என்னங்க, நீங்க வந்தது வேற யாருக்கா தெரியுமா? அம்மா எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. அனிதா ரூமுக்கு போறோம்னு சமாளிச்சுட்டு வந்தா. என்னங்க இது? இது வரைக்கும் நான் அந்த பூபதி தான் காட்டு மிராண்டி நினைச்சிட்டு இருந்தேன். சக்தியோட அப்பா இவ்வளவு வயசாகி அவர் ஏங்க இப்படி நடந்துக்கிறாரு? திவாவோட அப்பா ஒரு சாதுவான ஆளு. அவரை போய் எங்க விடுங்க. ஏன் பழசே பேசிட்டு இருக்கீங்க? எந்த பிரயோஜனமும் இல்ல. வருத்தம் தான் அதிகமாகும். விட்டுருங்க. அதுக்கு இல்லைங்க, அவரை போய் கை நீட்டி வாங்கப்பா. அம்மா வாங்கம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. தொடர்ந்துடா. உன்னை புள்ளியா பெத்ததோட பலனை இன்னைக்கு தான் நான் முழுமையா அனுபவிச்சிருக்கேன். ஜென்மத்துக்கு இதை நான் மறக்க மாட்டேன். சாரிம்மா. என்னடா சாரி? பாருடா, உங்க அப்பாவை பாரு. இந்த வயசுலயும் யாருக்கிட்டையாவது கடுமையா ஒரு வார்த்தை பேசி இருப்பாரா? சின்ன குழந்தைய கூட மரியாதையா நடத்துற மனுஷனை போய் என்னமோ பொறுக்கி பையன்கிட்ட பேசுற மாதிரி பேசி அடிச்சு எவ்வளவு அவமானம் தெரியுமா? உன்னை ஃப்ரெண்டு மாதிரி நடத்தினாரடா. அவருக்கு இந்த அவமானம் தேவையா? துர்கா, வீட்டுல எவ்வளவு நேரம் அட்வைஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். பின்ன இப்ப பொறுமை எல்லாம் பேசலாம், என்ன அர்த்தம்? அமைதியா இரு. முடியாதுங்க. நீங்க வேணா புத்தர் மாதிரி இருக்கலாம், என்னால முடியலங்க. என் வயிறு எரியுது. எவ்வளவு கௌரவமா இருந்தோம், இப்ப என்னடானா கண்ட கண்ட நாயெல்லாம் கை நீட்டி அடிக்குது. அனிதா, நீயே கேளுமா. என் மகனை இப்பதான் சாகுற மாதிரி அடிச்சு போட்டாங்க. அந்த காயம் ஆறதுக்கு முன்னாடி இவ அப்ப வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஏன் முன்னாடியே இவர் அவனை இவனு பேசி இஷ்டத்துக்கு அடிச்சா அந்த ஆளு. என்னமோ கண்ணியமான மனுஷனா இருப்பாருன்னு நினைச்சா ரவுடி பசங்களோட வந்து தாறுமாறா பேசி அடிச்சு. இவர்கிட்ட யாருமே கோபப்பட முடியாது. அப்படிப்பட்ட மனுஷனை போய்
துர்கா ப்ளீஸ் கொஞ்சம் பேசாம இரு. என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? அடி வாங்கிட்டு நீங்க வேணா பேசாம இருக்கலாம், என்னால இருக்க முடியாது. என் நெஞ்சே ரணமா இருக்கு. எவ்வளவு தன்மையா பேசுனீங்க, எவ்வளவு பொறுமையா இருந்தீங்க. அதையெல்லாம் காதுல வாங்கினான் அந்த ஆளு. பெரிய ரவுடியாவ. வெள்ளை சட்டை வெள்ளை வேஷி கட்டிட்டா மட்டும் போதுமா? அதுக்கேத்த குணம் வேண்டாம். ஒன்னா நம்பர் பொறுக்கி மாதிரில நடந்தா. அம்மா என்னம்மா கொஞ்சம் பொறுமையா தான் பேச. என்னடா பொறுமையா பேசுறது? நீ அங்க இருந்திருக்கணும்டா. உங்க அப்பா பட்ட அவமானத்தை பார்த்திருந்தா நீ அந்த ஆளை அரைஞ்சிருப்ப. அவ்வளவு ரவடித்தனமா நடந்துக்கிட்டான்டா. எங்க இருந்துடா வந்து சேர்ந்துச்சு இதெல்லாம்? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையாடா? அவன் ஆளும் அவனும் சரியான காட்டு மிராண்டியா இருப்பான் போல இருக்கு. போதும், நிறுத்துங்க. நானும் பொறுத்து பார்த்துட்டு இருக்கேன். எங்க அப்பா பத்தி ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்கீங்க. ஏய், உங்க அப்பா பண்ண அயோக்கியத்தனத்துக்கு விட்டா மாலை அடி போடுவாங்க. என்ன சக்தி? இது பாருங்க, என்னதான் இருந்தாலும் அவர் எங்க அப்பா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு கோவம் வேற வருது அவருக்கு. அந்த ரவுடி பையன் மகதானே நீ. அதான் அதை நிரூபிக்கிற மாதிரி நீயும் பேசுற. வாய மூடுங்க. இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு இருந்தீங்க, மரியாதை கட்டுற வாய மூடு.